ஏர்லி மார்னிங் 3:30 எந்திரிச்சு பஸ்ஸில் இருக்கோம். தலாத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து 300 கிலோமீட்டர்ஸ். ஸோ 300 கிலோமீட்டர்ஸுக்கு உங்களுக்கு தான் இன்றைக்கி 2 டேஸுக்கான வேன்யூ. ஸோ ஃபோட்டோ ஷூட் அப்புறம் ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு. ஸோ அதனால கிளம்புறோம். ஸோ எங்கள் கூட மொத்தமாக 30 பேர்கிட்ட வராங்க, 25 பேர் வராங்க. ஸோ இன்னும் பாக்கி பேர் வர இருக்குது, அவங்க இன்னும் வந்து சேரல. ஸோ நாங்கள் அதனால தான் பஸ் காலியாக இருக்குது. ஸோ நான் கடைசி சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் தூங்க முடியும். இப்போ தான் 4 o'clock. ஹாய் காய்ஸ், செம்மையாக தூங்கிட்டு இருந்தேனே. எழுப்பி 6:30 இப்போ சாப்பிடலாம் வாங்க எங்கேயோ கூப்பிட்டு வந்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பஸ்ஸு. ஸோ நான் நினச்சேன் சின்னதாக ஒரு கடைன்னு பார்த்தேன், இல்லை கொஞ்சம் பெருசாகவே ஒரு கடை தான். அப்படியே பாருங்கள், போகிற வழியெல்லாம் செம்ம அழகான லொக்கேஷன் கைஸ். தலாத்துன்றது யூ மஸ்ட் கோ, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். பாருங்கள், இந்த பில்டிங்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த ஏரியா அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகு. அப்படியே போயிட்டுருந்தோம். போயிட்டு எல்லோரையும் லஞ்சுக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. இதுதான் கைஸ் நாங்கள் சாப்பிட வந்த ரெஸ்டாரண்ட். ஸோ ரொம்ப க்யூட்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்ததாக லொக்கேஷன் ஒன்றுக்கு போனோம். அது வந்து ஒரு அழகான டெம்பிள் ஒன்று, செம்ம அழகான ரொம்ப பழைய டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் பற்றி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று செட் ஆனாங்க இந்த கேங்லேயே. ஸோ அவங்க அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது அதுதான் வரும். ஸோ அவங்களும் செம்ம ஜாலியான பர்சன் பாருங்கள். ஸோ கைஸ், what is your name? My name is Ngọc, NZOC, Emerus. Oh, translate into English, Emerus. I Ngọc. have my girlfriend's name Ruby. I'm Ruben. Or maybe Pearl, right? Pearl. One Yeah. kind. Expensive stone. Expensive stone. Topaz. Topaz. Yeah. I had topaz. Okay, we go. We go try. to the I temple. just wish to go up to the top. Yeah, we'll go. It'll be nice. In the north, only temple have 2 floor. Oh. But here many floor. Oh, can we go to the top? Oh, how many floors? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. But it's special. 3, 4, 5, 6, 7 floors. Oh. I don't know why. With the ground floor. This is the South Vietnam. I don't know why in the South Vietnam. Yeah, explain. Yeah. I come from the north. Oh. The north of Vietnam. In the north, this one look like lion. Dragon. This is lion, right? Oh, it's Buddha. In Vietnamese called Kỳ Lân. Kỳ Lân. Kỳ Lân that means a half of a lion, a half of a dragon. Oh, half lion, half dragon. Yeah, Kỳ Lân. ஃபைனலாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். தலாத்தில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிளேஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அமேசிங்களா. இப்போ போயிட்டு செக்இன் ஆகணும். எப்படி இருக்கு பாருங்கள். பூல் கூட இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஓப்பன் பூல் தான். இந்த ரோடே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நைஸ் இல்லை? எல்லாருக்குமே ரூம் கிடச்சிருக்கு பாருங்கள், அழகாக இருக்கு. இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் வியூ செம்மையாக இருக்குது. ஹவுஸ் வியூ ஆல்சோ பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்லங்க கைஸ்.
இந்த ஐ லைக் இந்த கலர், இந்த ப்ளூ, லைட் ப்ளூ பாருங்க. அப்படியே வெளியே வந்தால் அழகான, ஓவா செம்ம அழகாக இருக்குது இந்த வியூவே. இங்கே இருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் வேறு தெரியுது. ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆசம் ஜக்கூசி இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லா. இதில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு கிரவுண்ட்ஸும் இருக்குது. ஃபுட்பால் ப்ளே பண்ணிக்கலாம். செம்ம அழகாக இருக்குது கைஸ். வெரி பியூட்டிஃபுல். ஓ அப்புறம் எனக்கு கிடைச்ச ரூமில் நானும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வெளியே ஏடிஎம்க்காக வந்தேன். பாருங்கள் கைஸ், ஏடிஎம் தேடிட்டு வந்தேன். பிகாஸ் எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ அழகான ஒரு இடம். இந்த டவுன் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு. இந்த ரோடெல்லாம் செம்ம அழகாக இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறது இருக்குன்றது எனக்கு புரியல. இந்த டெம்பிளை பாருங்கள், இந்த கிளைமேட், எவ்ரி திங் இஸ் ஆசம் ஹியர். பேசாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாமோ அப்படின்ட்டு தோடுது. ரொம்ப பெரிய கண்ட்ரியும் இல்லை, நார்மலான கண்ட்ரி தான். பட் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இந்த டவுன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகான கேஃபேஸ், அப்புறம் இந்த மாதிரி அழகழகான லொக்கேஷன்ஸ் எல்லாமே க்யூட் திங்ஸில் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ரோட்டுக்கு நடுவுலேயே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ். ஏன்னா இங்கே ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்லாவே வளரும். ஹில் ஸ்டேஷன் இல்லையா, அதனால். அப்புறம் கேஷ்லாம் எடுத்துகிட்டு ஈவெண்ட்டுக்காக ரெடியாகி வந்துட்டேன். சரி, என்ன தான் ஊர் சுற்றி பார்த்தாலும் நம்ம வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா. ஸோ ஈவினிங் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே சாஷிங் செரமனி நடந்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஒன் ஆஃப் த ஜூரியாக இருந்தேன். ஸோ அதனால் நானும் ரெடி ஆகிட்டு ஈவெண்ட்டில் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டேன். ஸோ செம்ம அழகான செட்டப், ஸ்விம்மிங் பூல்லையே வாக், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் இப்படி தான் ரெடியாக இருக்கேன். இதுதான் venue, location, everything. Hi. So she's one of the model. So guys, இப்படி தான் இன்னைக்கு டின்னர் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இது பன்னிக்கறியா கோழிக்கறியான்னு தெரியாமல் சாப்பிட்டோம். இவர் தான் அது, இவர் சாப்பிட்டார். அவர் என்ன கறின்னு தெரியாமல் தான் சாப்பிட்டாரு. ஆனால் அவர் வெஜிடேரியன், முட்டை மட்டும் சாப்பிடுவார். ஸோ அன்றைக்கி நைட்டு இப்படி தான் செம்ம ஜாலியாக. வியட்நாமீஸ்னாலே அந்த டின்னருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே டைமுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜாலியாக டேபிள் போட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. ரொம்ப மியூசிக்கும் தான். எனக்கு அந்த மியூசிக்கை போட முடியல, காப்பிரைட்டில் சம்டைம்ஸ் கட் பண்ணிடுவாங்க, அதனால் நான் போடல. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இன்றைக்கி நைட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நல்லா கொரட்டை விட்டு தூங்கினேன்னு என்னோட ரூம்மேட் சொன்னாங்க. ஸோ இப்போல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் ஃபோட்டோஷூட் இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு இப்போ சும்மா வெளியே போகிறேன். நேற்றுக்கு அந்த டெம்பிளுக்கு போயிருந்தேன்ல, ஸோ அந்த டெம்பிள் பக்கமாக நிறைய சீப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ எனக்கு வாங்க முடியல, பிகாஸ் ஏடிஎம் அங்கே பக்கம் கிடையாது. ஏடிஎம்மில் கேஷ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். ஸோ நான் வந்து தனியாகவும் வரல, எல்லோரும் கூடயும் வந்திருந்தேன். அதனால் நேற்று நான் எதுவுமே வாங்கலை. என்கிட்ட வேறு ஒரு 20,000 டாங் தான் இருந்துச்சா. ஸோ அதனால் எதுவும் வாங்க முடியல. ஸோ நான் நேற்றுக்கு ஈவினிங் ஏடிஎம்மில் கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இப்போது கிளம்பி போயிட்டுருக்கேன். சேம் பிளேஸ், நேற்றுக்கு போன அதே பிளேஸ். ஸோ ரெடி இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ் போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்.
பாருங்கள் கைஸ் இந்த சிட்டியோட அழகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இதில் பாருங்கள் இந்த 2 ஆண்டிஸ் என்னமோ விற்றுட்ருக்காங்க. இது வந்து சும்மா லோக்கல் மார்க்கெட் ஒன்றுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதை நான் லோக்கல் மார்க்கெட்டுன்னு ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டேன். இந்த ஏரியா ஃபுல்லாமே ரொம்ப பாஷான கடைங்க தான் இருக்குது. எல்லாமே வெரி எக்ஸ்பென்சிவ்னா யூஸ்வலாக நான் பார்த்த ப்ரைஸஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரோடெல்லாம் அரைஞ்சி செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த கேஃபேக்கு வந்தேன். செம்ம எஸ்தட்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக மாச்சா குடிக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அதை குடிச்சிட்டு ஃபட்டாஃபட் இங்கேருந்து ரெடியாகி போயிட்டேன். பிகாஸ் ஈவினிங் வந்து இன்றைக்கி இன்னொரு ஃபேஷன் ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி தான் அழகாக ரெடியாகிட்டு போயிட்டு ஜூரி போர்ட்டில் ஜட்ஜாக உட்காந்துட்டேன். ஸோ இவங்க தான் என்னோட இருந்த ஜட்ஜஸ். ஸோ அவங்கெல்லாம் ஹாய் காட்டுறாங்க பாருங்கள். வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டேலண்ட் ரவுண்டு, அப்புறம் இந்த மாதிரி வாக் ரவுண்டு, இந்த மாதிரி 3 ரவுண்ட் வச்சாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து இந்த மாடல் வாக் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ஜட்ஜ் போர்ட்லேயே இருந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து டின்னர் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் டேலண்ட் ரவுண்டுன்னு சொன்னால் டான்ஸு, அப்புறம் பாடுறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஃபைனலி இன்னைக்கு ஈவெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். திஸ் இஸ் வியட்நாம். அவங்களோட ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்களோட நேஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமோட நேஷ்னல் ஹேட். இது வந்து பனையால தான் செஞ்சுருக்கீங்களா சம்திங். ஸோ Hi. Bye. What is bye? Tạm biệt. Tạm biệt. Tạm biệt. And I go to the only this one. And this one for laptop. Oh, that is your school. This is what I will give you. This is the present. So cute. Is the address, my address. And this is my what I did. English, Chinese, Math. MC catwalk dancing. Okay. I did many people teach here, many Vietnamese teacher did, and English teacher. Okay. And address and my phone. It will be in my YouTube. Just something smaller here. Oh, that's cute. I can give you. Oh, no, it's too big. No. That's big gift. I don't want. I have small. I don't want big. அவங்க என்னப்பா சொல்கிறாங்கன்னா அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களோட க்யூட்டான ட்ரோலி. ஓகேவா? அப்புறம் and everything else is belong to her. I don't have anything. ஸோ அவன் சொல்கிறாங்க அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா அப்படின்ட்டு இந்த பேக் எல்லாம் காட்டினாங்க. பட் பேக் எல்லாம் ரொம்ப பெரிய கிஃப்ட், எனக்கு அவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், சின்னதாக அதெல்லாம் மெமரபிளாக கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இது அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூலோட அட்ரஸ் அப்படிங்கிறத அவங்க அந்த பேக்கில் காட்டினாங்க. ஃபைனலாக அவங்க கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். மீட்ஸ் அ லாட். It's cute. Right? It is perfect. Thank you. If it's not perfect, maybe change to it else. Yeah. I also have a foreign teacher in my school. They teach English, but they wear this one. You think amazing. Thank you. Okay. Bye. So பாருங்க guys, so இவங்க நாக்கு வந்து இதுல இவங்களுக்கு buffet செட் பண்ணிட்டு இருக்காங்க. Welcome to Dallas, the city of love. If you are playing for love, you come here. So cute. Hi. Hi. Say hi. ஆக்சுவலாக ஞாக்கு வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட ரூமுக்கு முன்னுக்கு இருந்த பால்கனியில் அவங்க சின்னதாக க்யூட்டாக புஃபே ஒன்று செட் பண்ணிட்டு எல்லாருமே சாப்பிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் மேலே நாங்கள் சாப்பிட்டு இருந்ததை பார்த்துட்டு கீழே இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வியட்நாமீஸ் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. பிகாஸ் நான் ஸ்ரீலங்கா தனியாக ஒருத்தன் இல்லையா, ஸோ அதனால் என்னையை கூப்பிட்டு கீழே கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் கீழே போய் அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எனக்கு ட்ரிங்க் கொடுத்தாங்க, பட் நான் ட்ரிங்க் குடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு சோடா மட்டும் போட்டு அவங்களோட கம்பெனிக்கு இருந்தேன். அந்த மாதிரி அன்றைக்கி நைட்டு செம்ம ஜாலியாக போச்சு. அடுத்த நாள் நாங்கள் கிளம்பணும் வேறு. ஹாய், குட் மார்னிங் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கடைசி நாள் நாங்கள் வந்து போகிறோம், என்னது ரிட்டர்ன் ஆகி ஹோச்சிமினுக்கு கிளம்புறோம். ஸோ ரிட்டர்ன் ஆகி போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ஷாப் ஒன்று, அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் டீ கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறைய வத்தல், அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் காய வச்சு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கஷாயம், டீ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இது கரெக்டாக தலாத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். வந்ததும் இந்த மாதிரி ஒரு வத்தல் ஷாப் பாருங்கள். இங்கே ஸ்ட்ராபெரிஸ் வத்தல், கிவி வத்தல், அப்புறம் அது என்னது தூரியன் வத்தல், மிக்சிங், அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கோடியல்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கஷாயம், எவ்ரிதிங். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷாயம் கொடுத்தாங்க, அது என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு கஷாயம், பட் குடித்தா வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இதுதான் அந்த கடையோட பேர் நினைக்கிறேன், முட்வாண்டாவ். அந்த வத்தல் ஷாப்பில் தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் ஏறி ரிட்டர்ன் ஹோச்சிமின் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி தான் இது. செம்ம அழகாக இருக்குல்ல, பார்க்கவே அவ்வளோ அம்சமாக அழகாக இருக்குது. எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரொம்ப அழகான ஒரு சிட்டிங்க இது. அடுத்ததாக ஒரு லவ் டெம்பிள் அப்படின்ட்டு ஒரு டெம்பிளுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த ஞாக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாருங்கள். The place give the flower for all Vietnam. At 5 a.m. all the flower will come to from Đà Lạt to Ho Chi Minh, Hanoi, anywhere. Famous in Đà Lạt. I just read about that. I never come here. So is he stopping the vehicle here? Is he stopping? Hi guys, இதை லவ் கடவுளம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ போகிற வழியிலேயே நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு நேற்றெல்லாம் போகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ காட்டுறேன். இந்த பிளேஸு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான், இது ஒரு டெம்பிள்னு தான் சொன்னாங்க. டெம்பிளாக தான் இருக்கும். உள்ளே போயிட்டு பார்ப்போம். பாருங்கள் இந்த இடத்த. இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கூட நிறைய இடம் இருக்குது. அழகாக குட்டி குட்டி ஷாப்ஸ். ஞாக், எக்ஸ்பிளைன். This is the pagoda. People come here, especially for love. If you make a wish here and then burning it, it will come true. But that's what I reading about this. I never try. Maybe I will try. If it come true, I will tell later. Let's try then. Also, Let's go here. my class in university, the most beautiful girl also come from Đà Lạt. She have long hair and she tall and she white and pink. Check, check. The climate always like this. It's not rainy too heavily, just like this, and not too sunny. Always cool. இந்த டெம்பிள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க விதமும் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஃப்ளவர்ஸ், ஸோ பியூட்டிஃபுல் கைஸ். இட்ஸ் ரியலி அமேசிங் அண்ட் மெஸ்மரைசிங். உள்ள புத்தாவோட ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து புத்திசம். ஸோ பட் இவங்களோட இவங்க ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது.
பாருங்கள் இந்த ட்ரீயை எவ்வளோ அழகாக போன்சாய் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய போன்சாய் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அழகான கார்டன் கைஸ். இட்ஸ் லைக் வாவ், செம்ம அழகாக இருக்குல்ல. So beautiful. அவ்வளோ அழகாக இருக்குது. So nice. பாருங்க கைஸ், இதோட அமைப்பே வித்தியாசமா இருக்குல்ல. இதுதான் அந்த டெம்பிள் பேர். பாருங்க ஃப்ளவர்ஸுக்கு மத்தியில் எவ்வளோ அழகு அப்படி இருக்குது. இந்த ஷார்ட் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அந்த அழகான டெம்பிள் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். எனக்கு மட்டும்தான் நினச்சேன், பார்த்தா இல்லை, எல்லாருக்குமே செம்ம பசி அன்னைக்கு. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இந்த ஹாட் பாட்லாம் செட் பண்ணி வச்சாங்க எல்லா டேபிள்லேயுமே. ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலி, பிகாஸ் என்னோடய டைப் ஆஃப் ஃபுட் மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நானும் நல்லா ஒரு ஒன்று கட்டினேன். பிகாஸ் சுட சுடவே அந்த மாதிரி சூடான பானை அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கேஃபே. அந்த கேஃபேயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஐட்டம், இந்த மாதிரி வத்தல், அப்புறம் மாச்சா பவுடர், அப்புறம் காஃபி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. டீ, அப்புறம் குட்டி குட்டி சுவேனியர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ யாருக்கும் வியட்நாம்லேருந்து நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்க, உங்களுக்கு எதனா கிஃப்ட் கொடுக்கணுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும்ல கொடுக்குறதுக்கு. ஸோ நானும் அதெல்லாம் ஒன்றா பார்த்துட்டே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எங்களுக்கு அதில் ஒரு 45 minutes எங்களுக்கு பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அப்படியே லைட்டாக ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நானும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாருங்கள் இதில் எவ்வளோ அழகான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ரொம்ப க்ரியேட்டிவான ஐட்டம்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் அந்த பெரிய சிலை கூட விற்கிறதுக்கு தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படி வர முடியும், பேகேஜில் இடம் பத்தாது. ஸோ சும்மா வீடியோ எடுக்கலாமே அப்படி நீங்கள் கூட பார்த்த மாதிரியா இருக்கும். அதனால் அழகாக எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஷார்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே அந்த கேஃபேயில் ஒரு மாச்சா வாங்கினேன். மாச்சாவையும் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பாஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுதான் நான். ஸோ மாச்சாவும் ஆர்டர் பண்ணியாச்சு, அதுவும் வந்துருச்சு. ஸோ யா, ஹாய் கைஸ், இந்த லொக்கேஷனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எல்லாத்தையும் அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆமாங்க, இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்லிகிட்ருக்கேன். ஏனுங்க இன்னொரு லொக்கேஷனும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மலைங்க, அப்புறம் இந்த க்ரீனரி, இதெல்லாம் அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஆசம். அவங்க எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட்டு. சில கண்ட்ரீஸில் அப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணாலும், என்ன தான் அவங்க மெயின்டைன் பண்ணாலும் சில மக்கள் அதை அப்படியே நாசப்படுத்திடுவாங்க. பட் இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு புரியுது எப்படி அதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட்டு. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டு, ஒரு கேஃபேயா, இந்த கேஃபே கூட அவ்வளோ அழகாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த லேக்கு கூட அவங்க அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த லேக்கு ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தான்.
பாருங்க இதுங்கெல்லாம் வருதுங்க. நான் எதனாச்சும் சாப்பாடு போடுவேனா அப்படின்ட்டு வருதுங்க. கியூட்டா இருக்கலாம். ஆனால் அதுங்களுக்கு புரியுது பாருங்க. அது வந்து நான் ஒருத்தன் இதில் நிற்கிறேன், என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்கணுன்னு அதுங்களுக்கு தெரியுது தானே. Look at this fish. Say hello. Hi. அவங்க கிட்ஸ் கேட்டகரியில் ஒரு கண்டஸ்டன்ட் தான். அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹோச்சிமினில் தான் எழும்பினேன். ஹாய் காய்ஸ், திரும்பியும் வந்துட்டோம் ஹோச்சிமினுக்கு தாலாத்துலேருந்து. பிகாஸ் நாளைக்கு ஃபைனல். ஸோ ஃபைனல்ன்றதால திருப்பியும் வாபஸ் நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் வந்துட்டோம். ஸோ சேம் ஸ்ட்ரீட், அதே ஹேப்பனிங் ஏரியா, ஃபுல்லாக வாக்கிங் ஸ்ட்ரீட், அதுவே தான் வந்துருக்கோம். பாருங்க ஆல்ரெடி வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. திருப்பியும் போயிட்டு நாளையிலேருந்து என்னோடய vlog-ஐ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இடையில முடிஞ்சா நான் இன்னைக்கு டின்னர் என்னென்ன சாப்பிட்றேன்றதையும் போடுறேன். பார்க்கலாம். பாய். ஓகே guys, ஸோ இங்கே தான் வந்து எங்களோட அந்த ஃபினாலே வந்து நடந்துச்சு. நான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே எடுக்க முடியலை, பிகாஸ் நான் ரொம்ப லேட்டு. ஸோ நான் இடையில உங்களுக்கு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன். நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கல, வேறு ஒன்று தான் போட்டிருந்தேன். நான் அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஃபோனில் ஸ்பேஸ் கூட கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடிட் பண்ணிவிட்டு அழகாக போடுறேன். இந்த அழகான பிளேஸை பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல் கைஸ். இந்த பிளேஸே ஆசமாக இருக்குது. எனிவேஸ், ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நான் போடுறது எல்லாமே வந்து இன்றைக்கி நடந்த ஈவெண்ட்டு, அப்புறம் வந்து நான் ஈவெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர்ட் ஆனேன் எல்லாத்தையுமே ஓகே போடுறேன். பாருங்கள். பாய். ஸோ ஒரு மாதிரி ஈவெண்ட்டை முடிச்சாச்சு. நிறைய பேர் வந்து இப்போ வியட்நாம் வரீங்கன்னு சொன்னால் ஏடிஎம்மில் உங்களுக்கு கேஷ் எடுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கேஷை டாலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் மாற்றிட்டே வர்றது நல்லது. நீங்கள் டாலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பட் இந்த மாதிரி வந்து இங்கே அலைச்சல் படுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒன்ஸ் இப்படி தான் நாங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு கேஷ் விட்ரா பண்ணுவோம் அப்படின்ட்டு போனோம். ஸோ போன டைம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் கார்டு வந்து எல்லாமே ஓகே, நார்மலாக எப்படி நாங்கள் கார்டை போட்டு கேஷ் எடுப்போம் அந்த மாதிரி கார்டு போட்டோம். நம்பர் பின்ன கொடுத்தேன். எல்லாம் ஓகேயா வந்து கேஷ் கவுண்ட் பண்ணும்ல சார் அப்படின்ட்டு கேஷ் கவுண்ட் பண்ணிட்டு கேஷ் வரல. கார்டு வந்துட்டு ஆல்ரெடி கேஷ் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பட் கேஷ் வந்து வரல வெளியே. அதுக்கப்புறம் பேங்க் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி நீங்கள் கண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பேங்க்கில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்ததால் வந்து நீங்களும் அந்த மாதிரி வந்துட்டு ஏடிஎம்மை நம்பி இருக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கேஷை வந்து அங்கேருந்து சேஞ்ச் பண்ணிட்டே வர்றது பெட்டர். ஸோ இன்றைக்கி ஃபினாலே நடந்துச்சு இல்லையா? ஸோ ஃபினாலே எல்லாம் முடிச்சுட்டு எல்லா வின்னர்ஸையும் பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு நாங்கள் பார்ட்டிக்கு வந்துட்டோம், கிளப்புக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் டே. ஸோ என்னோட ஒரு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபோட்டோகிராஃபரை மீட் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ஸோ அவங்க லஞ்சுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே ஃபுட் வந்து ஓ மை காட், பர்ஃபெக்ட் ஆத்தென்டிக் வியட்நாமீஸ் ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு guys, ஸோ குட் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த இன்டீரியர் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஃபோட்டோகிராஃபர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இது வந்து மோஸ்ட்லி நிறைய செலிப்ரிட்டிஸ் அவங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட் யூஸ்வலாக வருவாங்களா. இங்கே வந்தாலே அட்லீஸ்ட் ஒரு 2-3 செலிப்ரிட்டிஸாவது பார்க்கலாம் பீக் டைமில். அதாவது சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் வந்தால் நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுட் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இட்ஸ் ரியலி 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 ஆசம். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு.
தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர். இதெல்லாம் பெய்டு கிடையாது, பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. பட் எனக்கு பர்சனலி ஐ லைக் இட். அதனால தான் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே ரொம்ப க்யூட்டான சின்ன சின்ன அழகான ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, கொரியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ். அவங்களோட இன்டீரியர், அப்புறம் அந்த அவுட்டீரியர், அப்புறம் இந்த ரோடு பார்க்குறதுக்கு அந்த கார்ட்டூனில், ஆனிமி கார்ட்டூனில் வர மாதிரியே அப்படியே அனிமேட் பண்ண மாதிரியான அழகாக இருந்துச்சு. அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஒர்த் ஃபார் த மனி அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் சாப்பாடு வாஸ் ரியலி குட். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு என்னோடய ஃப்ளைட்டு. ஸோ இதுதான் என்னோடய கடைசி நாளுங்க இந்த வியட்நாமில். ஸோ நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகணும். ஸோ இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் எதனா ஷாப்பிங் பண்ணிட்டு, எதனா 2-3 திங்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு, ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்குறது மட்டும்தான் இருக்குது. இந்த இன்டீரியரை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த லேண்டன்ஸ் எல்லாம் வச்சு அழகாக க்யூட்லாம். ஸோ இப்போ நான் ஷாப்பிங் போயிட்டுருக்கேன், பென்தம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அது அங்கே வந்து எல்லாமே சீப்பாக கிடைக்கும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் போன விலாகில். ஸோ அந்த விலாகில் தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கினேன். பட் மெயினாக நிறைய வாங்க கிடைக்கல. ஐ மீன் எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் ஃபுல்லாக எனக்கு பார்க்க முடியல. இப்போ இந்த பில்டிங் பாருங்கள். ஸோ இவங்க எல்லாமே ட்ரைவ் பண்ணுறது வந்து உல்டா சைடு, அதாவது யூஎஸ் டைப். ஸ்டேரிங்ஸ் வந்து காருக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால் ரோடுமே கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. எந்த பக்கம் பார்த்துட்டு எந்த பக்கம் எப்படி மாறுறது, ஐ மீன் ரோட் க்ராஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல இந்த மாலோட. பாருங்க, அவ்வளோ அந்த ரோடு, அப்புறம் இந்த பார்க்கிங் ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்கல்ல. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதை சொல்கிறேன். அங்கே ஒரு பில்டிங் வித் ஆல் திஸ். இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ரேஷியோலே பாருங்கள் எவ்வளோ அந்த அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பார்த்துட்டே இருக்கலாம், திருப்பி திருப்பி இங்கே வரலாம் போல் ஒரு ஃபீல். ஸோ எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக. ரோட்ஸ் கூட பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஓ வா, இந்த ரோடு ஃபுல்லாக உள்ளே போனால் சின்ன சின்ன கடைங்க, சின்ன சின்ன கடைங்க கிடையாது, பெரிய பெரிய கடைங்க தான், பாட்டிக்ஸ் மாதிரி. பாருங்க, போலீஸ்மேன் கூட இருக்காங்க. ஸோ அந்த பெரிய இடத்தை தாண்டி வந்ததும் இந்த மாதிரி இன்னொரு காமான ஒரு இடம். சின்ன சின்ன இன்னும் பாட்டிக்ஸ், உடுப்பு கடைங்க, அந்த மாதிரி நிறையா. பாருங்க, க்யூட்டாக இருக்காருல்ல. இங்கே நிறைய டாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்லியாக, க்யூட். நான் இந்த மினி குட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சின்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போகிறேன். நார்மலான கிட்ஸ் ஷாப் மாதிரி தான், எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். கிட்ஸுக்கான இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட்டான ஐட்டம். அழகாக இருக்குல்ல. நான் ஆல்ரெடி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாதி நான் குடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. சோஜு, பீச் சோஜு வாங்கியிருந்தேன். இந்த பீச் சோஜு இதில் ஹாஃப் குடிச்சிட்டேன் ஆல்ரெடி. அப்புறம் ரேமன் தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி கிம்ச்சி ரேமன் ரைட்டா,
these things. பாருங்க கைஸ், ஒரு அழகான ஒரு சின்ன ரோடு, 2 ஸ்ட்ரீட்டை கனெக்ட் பண்ணுது. குட்டி குட்டியாக அழகான ஷாப்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நான் என்னோடய ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டேன் ஏர்லியாகவே. பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் எனக்கு அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ அதனால் என்னோடய அடுத்த விலாகில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்படி ஃப்ளைட்டுக்கு போனேன், அப்புறம் என்னோடய சூட்கேஸ் எப்படி தொலைச்சேன், எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுமே இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ, டாட்டா, பை பாய். அடுத்த vlogல சந்திக்கலாம்.